ஒரு ஆர்ஆர் யூனிட் ஒன்று சேல்ஸ் கொண்டு வரலான்னு இருக்கோம். ஆர்ஆர் யூனிட் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல பிராண்டை நோக்கி போயிடுவோம். என்ன காரணம்னா, வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் பாதுகாக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த ஆர்ஆர் யூனிட். பேட்ரி கம்மியாக வந்தாலும் பிரச்சனை, அதிகமாக வந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே, அப்புறம் ஃபியூல் கேஜு, பல்பு, டிசிஏ யூனிட்டு, ஃப்ளாஷரு போன்ற எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக, அரணாக என்ன பண்ணும், இந்த ஆர்ஆர் யூனிட் தான் பயன்பாட்டில் இருக்குது. எனவே நமக்குலாம் ஒரு பயம், வாங்குறது போடுறோம், நல்லதாகவே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், ஒரு பிராண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை செஞ்சு கேட்டிருக்கோம். இப்போ நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு 4 வண்டியில் சோதனையில் இருக்குது. எப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்ப்ளெண்டர், யூனிகார்ன், ஷைன், ஆக்டிவா போன்ற 4 வண்டிகளில் இது மாட்டியிருக்கோம். ஹார்னெட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். அதோட வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது, எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் வரல. ஸோ 2 மாத காலமாக எந்த பிரச்சனையும் வராததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், இந்த சேல்ஸ் கொண்டு வரலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பேர் வைக்கல இப்போது. எனவே ஆர்ஆர் யூனிட் அப்படின்றது ஒரு காமன் நேம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர். நம்ம ஏதாவது புதுசாக ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்ற ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஆர்ஆர் யூனிட் அப்படின்றது என்னென்ன வேலை செய்யுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எனவே நம்ம மெக்கானிக் நண்பர்கள்லாம் சேர்ந்து புதுமையான ஒரு பேரை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரை வச்சு விற்பனை கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விரைவில் இதை தொடர்ந்து ஷைன், யூனிகார்ன் அப்படின்ற வண்டிகளுக்கும் டிசியையும் குறைந்த விலையில் கொண்டு வர இருக்கோம். ஸோ இது முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சோதனை முறையில் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த விஷயங்களை கொண்டு வரலாம். ஸோ காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்வோம். எனவே இதற்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நண்பர்களாக ரெஃபர் செஞ்சிங்கன்னா, ஒரு சிறப்பான பேரை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். நன்றி, வணக்கம்.